Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோவில் probability chapterல exercise 13.1 question number 11 வந்து பார்க்குறோம். Fair die is rolled. Consider events. E வந்து 1,3,5 கொடுத்துருக்காங்க. F eventக்கு 2,3 and Gக்கு 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. Find P given F and probability of F given E வந்து கேட்டிருக்காங்க. So P given F is equal to probability of E intersection F by probability of F. So இங்க வந்து நம்மளுக்கு probability of E F வந்து நம்ம first கண்டுபிடிக்கணும். So probability of E வந்து என்ன வரும், இங்க வந்து 1, 2, 3 இருக்கு. ஸோ மொத்தம் வந்து 3/6, அதாவது ஃபேர் டை இஸ் ரோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 3/6. ஸோ இட் வில் பி 1/2. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப். ஸோ இங்கே வந்து எஃப்க்கு வந்து என்னது 2,3. ஸோ என் ஆஃப் எஸ் வந்து 2. ஸோ 2/6 which is 1/3. அண்ட் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து என்ன வரும், ஈக்கும் எஃப்க்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ், தட் இஸ் 3 மட்டும்தான் வந்து காமனாக இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வில் பி n of E intersection F வந்து 1/6. So probability of E given F is equal to, இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும், E intersection Fக்கு 1/6 by probability of F வந்து 1/3. So 1/6 into 3/1 which is 1/2. அடுத்தது வந்து probability of F given E. So it will be probability of F intersection E by probability of E. Probability of E already கண்டுபிடிச்சோம். F intersection E நாலும் ஒன்று தான் அண்ட் E intersection F நாலும் ஒன்று தான். அதாவது காமன் எலமெண்ட்ஸ் இன் போத் தான் வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு probability of E intersection F by probability of E. ஸோ E intersection F வந்து என்ன வரும், 1/6 by probability of E will be 1/2. So 1/2. So 1/6 into 2/1. 1 time இது 3 times. So 1/3. So இதான் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கிவன் ஜி வந்து கொடுத்துருக்காங்க. இட் வில் பி ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஜி பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி. ஸோ நம்ம எஃப்க்கும் ஈக்கும் தான் வந்து ப்ராபபிலிட்டி எழுதணும் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலை. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி வில் பி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஜி பை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இட் வில் பி 1, 2, 3, 4. ஸோ அப்போனா 4/6 which is 2 times, இது வந்து 3 times. ஸோ 2/3 வந்து நம்மளுக்கு வரும் ஃபார் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஜி வந்து வேணும். ஃபஸ்ட் அதுக்கு இ இன்டர்செக்ஷன் ஜி வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்ப்போம் எலமெண்ட்ஸு. ஸோ 3,5 வந்து வரும். ஸோ என் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஜி வில் பி 2 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E intersection G will be n of E intersection G by n of S. It will be 2/6 which is 1/. So இங்க வந்து substitute பண்ணிக்கலாம். So P of E given G is equal to probability of E intersection G by probability of G. E intersection G வந்து 1/3 by 2/3. So it will be 1/3 into 3/2. 3 cancel ஆயிடும். So it will be 1/. அடுத்தது வந்து probability of G given E. So probability of G intersection E by probability of E. இது வந்து என்னது, G intersection E நாலும் ஒன்று தான், E intersection G நாலும் ஒன்று தான். So probability of E intersection G by probability of Eன்னு வந்து எழுதிக்கிறேன். இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். எதுக்காக மாற்றுறேன் அப்படின்னா, இங்கே நம்ம கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. ஸோ probability of E intersection G is 1/3 and probability of E is 1/2.
முன்னாடி சப்டிவிஷனுக்கு கண்டுபிடிச்சது. ஸோ 1/3 இன்டூ 2/1 விச் இஸ் 2/3 தான் வந்து ஆன்சர் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன். இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் எஃப் கிவன் ஜி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதுவோம் நம்ம? ப்ராபபிலிட்டி ஆஃப், இப்போ வந்து ஒன்னே ஒன்று இருக்குன்னா அப்போ இ கிவன் ஜி இருந்ததுன்னா இ இன்டர்செக்ஷன் ஜின்னு வந்து எழுதுவோம். அப்போ இங்கே என்ன இருக்கு? இ யூனியன் எஃப் இன்டர்செக்ஷன் ஜின்னு வரும் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இ யூனியன் எஃப் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வரும்? இயோ எஃப்ஓ சேர்ந்தது. ஸோ 1 2 3 and 5. அண்ட் அடுத்தது வந்து இ யூனியன் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி. ஸோ இப்போ இங்கே ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் இங்கே வந்து 2 3 2 3 5 இது மூணுமே வந்து காமனாக இருக்குது. 2 3 and 5. ஸோ 2 3 and 5. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி வந்து என்ன வரும்? ஸோ என் ஆஃப் வந்து நம்மளுக்கு வரும். அதாவது ஸோ என் ஆஃப் இ யூனியன் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி பை என் ஆஃப் எஸ். இங்கே இ யூனியன் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி ஓட எலமெண்ட்ஸ் வந்து என்னது? 1 2 3 and 5, அதாவது 3. ஸோ 3 பை இங்கே வந்து 6 விச் இஸ் 1/2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி வந்து நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஜி பை என் ஆஃப் எஸ். ஸோ அப்போ ஜியோட எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது? 2 3 4 5 4. அப்போ என் ஆஃப் ஜி வந்து 4/6. 2 2s are 2 3s are. ஸோ இட் வில் பி 2/3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் எஃப் கிவன் ஜி இஸ் ஈக்குவல் டு வந்து என்ன வரும் நம்மளுக்கு? 1/2 by 2/3. ஸோ 1/2 into 3/2 which is 3/4. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் கிவன் ஜி வந்து பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் கிவன் ஜி இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜின்னு வந்து எழுதலாம். ஸோ இ இன்டர்செக்ஷன் எஃப் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 மட்டும்தான் வரும். அண்ட் அடுத்தது ஜி, அதாவது இ இன்டர்செக்ஷன் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி வந்து நான் பண்ணுறேன். அப்போது இதுக்கும் வந்து 3 மட்டும்தான் வந்து வரும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி இதுக்கு என் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி வரும் பை என் ஆஃப் எஸ் வந்து வரும் விச் இஸ் 1/6. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி ஆல்ரெடி வந்து நம்ம கண்டுபிடிச்சி தான் இங்கே வச்சுருக்கோம் விச் இஸ் 2/3. அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் கிவன் ஜி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சது 1/6 by 2/3. ஸோ 1/6 into 3/2. 3 1 time 3 2s are. ஸோ 1/4 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 12th question பார்க்கலாம். So 12th question, assume that each born child is equally likely to be a boy or a girl. If a family has 2 children, what is the condition probability that both are girls given that the youngest is a girl, at least one is a girl அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஈச் பார்ன் சைல்டு இஸ் ஈக்குவலி லைக்லி டு பி பாய் ஆர் அ கேர்ள். அதாவது ஒரு சைல்டு அவங்க வந்து பாயாக இருக்கலாம் இல்லை கேர்ளாக வந்து இருக்கலாம். ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் வந்து சொல்கிறாங்க. இஃப் அதாவது ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து இருக்குது. இஃப் அ ஃபேமிலி ஹேஸ் 2 children, வாட் இஸ் த அந்த ஃபேமிலியில் 2 children வந்து இருக்காங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தட் போத் ஆர் கேர்ள்ஸ், ரெண்டுமே வந்து கேர்ள்ஸ். அண்ட் கிவன் தட் த யங்கஸ்ட் இஸ் அ கேர்ள். அண்ட் கிவன் தட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்னது என்ன கிவனில் வந்து என்ன இருக்குது? அதாவது கண்டிஷனல் வந்து என்னது? த யங்கஸ்ட் ஒன் வந்து கேர்ளாக வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அடுத்தது வந்து அட்லீஸ்ட் ஒன் இஸ் அ கேர்ள். ஸோ இங்கே வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ கேர்ள்ஸை வந்து நம்ம ஜீனை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பாய்ஸை வந்து
பின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் வரும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே கேர்ள், அடுத்தது வந்து ரெண்டுமே வந்து பாயாக வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு கேர்ள் ஒரு பாய், அதுக்கப்புறமா ஒரு பாய் ஒரு கேர்ள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இ அண்ட் எஃப் வந்து எழுதிக்கலாம். ஸோ இ வந்து என்னது? both are girls அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if a family has 2 children, what is the conditional probability that both are girls அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இ வந்து என்னது? இ denotes both are girls. ஸோ ஈயோட எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? வெறுமையா ஜி கமா ஜி மட்டும்தான் வந்து வரும். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வில் பி 1/4. அடுத்தது எஃப். ஸோ எஃப்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அதுதான் வந்து கண்டிஷன். எஃப் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் முடிச்சு அதுக்கு வந்து சம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா செகண்ட் ஒன் வந்து ட்ரை பண்ணலாம். த யங்கஸ்ட் ஒன் இஸ் அ கேர்ள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ யங்கஸ்ட் ஒன் வந்து கேர்ளாக இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து யங்கஸ்ட் ஒன் கேர்ளு, இங்கேயும் வந்து யங்கஸ்ட் ஒன் வந்து கேர்ளாக வந்து வர சான்சஸ் இருக்குது. ஸோ யங்கஸ்ட்டு so probability of F will be 2/4 which is 1/2. இப்போ நெக்ஸ்ட்டு E intersection F வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ E intersection Fல நம்மளுக்கு என்ன வரும்? G, G மட்டும்தான் வந்து வரும். probability of E intersection F will be 1/4. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? probability of E given F. It will be probability of E intersection F by probability of F. So E intersection F வந்து 1/4 and 1/2. So 1/4 into 2/1. 1 time 2 times. So 1/2 தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒன் இஸ் அ கேர்ள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து இந்த கிவன் மட்டும் வந்து நம்மளுக்கு மாறுது. ஸோ இ வந்து அதே தான், போத் ஆர் கேர்ள்ஸ். அண்ட் பி ஆஃப் இ வந்து நம்மளுக்கு 1/4. அண்ட் எஃப் வந்து இப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா அட்லீஸ்ட் ஒன் இஸ் அ கேர்ள். ஸோ ஒன் இஸ் அ கேர்ள் அப்படின்னும் போது எஃப்ல வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வந்து வரும்? அட்லீஸ்ட் ஒன் இஸ் அ கேர்ள்னா மினிமமாக வந்து ஒரு கேர்ள் இருக்கணும், மேக்ஸிமமாக 2 கேர்ள்ஸ் கூட வந்து இருக்கலாம். ஸோ அப்போனா ஜி கம்மா ஜி வரும், அடுத்தது ஜி கம்மா பி வரும், அண்ட் அடுத்தது வந்து பி கம்மா ஜி. ஸோ இப்போ பி ஆஃப் எஃப் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ என் ஆஃப் எஃப் பை என் ஆஃப் எஸ் விச் இஸ் 3/4. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கிவன் எஃப் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப். ஃபர்ஸ்ட் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இ இன்டர்செக்ஷன் எஃப் ஈக்கு வந்து என்னது? ஈயோட எலமெண்ட் வந்து வெறுமையா ஜி கமா ஜி மட்டும்தான். ஸோ அப்போ இங்கே வந்து வெறும் அதே தான் வரும், வெறும் ஜி கமா ஜி மட்டும்தான் வந்து வரும் விச் இஸ் 1. அதாவது n ஆஃப் E இன்டர்செக்ஷன் எஃப் வந்து 1. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் எஃப் வில் பி n ஆஃப் E இன்டர்செக்ஷன் எஃப் பை n ஆஃப் எஸ் விச் இஸ் 1/4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/4 வரும் அண்ட் P ஆஃப் எஃப் வந்து 3/4. ஸோ 1/4 இன்ட்டு 4/3. இது மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும், 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/3 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 13 வந்து பார்க்கலாம். So 13th question, an instructor has a question bank consisting of 300 easy true or false questions. So true or false questions, easy questions வந்து 300 and difficult true or false question வந்து 200. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 500 ஈஸி எம்சிக்யூஸ் வந்து இருக்குது அண்ட் 400 டிஃபிகல்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். அதாவது 400 எம்சிக்யூஸ் டிஃபிகல்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் a question is selected at random from the question bank, what is the probability that it will be an easy question given that it is a multiple choice question? ஸோ இங்கே வந்து ஈன்னு வந்து நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னா வந்து செலக்டட் கொஷின் வந்து ஈஸி கொஷின் அண்ட் எஃப் இருக்கிற இடத்துல நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா
அப்படின்னா செலக்டட் கொஷின் இஸ் அன் எம்சிக்யூ கொஷின், அதான் வந்து எடுத்துப்போம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 300 plus 200 plus 500 plus 400. So it is 1400. So அதாவது n of s வந்து என்னது 1400. So next e and f வந்து எழுதிக்கலாம். So e வந்து என்னது selected question is easy and f வந்து என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா selected question is a MCQ and E intersection F வந்து என்ன வரும் selected question is a easy MCQ. ஸோ அப்போ ஈக்கு வந்து நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஈயோட எலமெண்ட்ஸாக வந்து நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு செலக்டட் கொஷின் வந்து ஈஸி. ஸோ இங்கே வந்து 300 ஈஸி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் அண்ட் 500 ஈஸி எம்சிக்யூ வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈஸி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது வந்து ஈஸி எம்சிக்யூ. ஸோ அப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 800 வந்து வரும். அடுத்தது எஃப். ஸோ எஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செலக்டட் கொஷின் இஸ் அன் எம்சிக்யூ கொஷின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எம்சிக்யூஸில் வந்து என்ன இருக்குது 500 ஈஸி, இது வந்து ஈஸி எம்சிக்யூ அக்கார்டிங் டு த கொஷின். அடுத்தது வந்து 400, இது வந்து டிஃபிகல்ட் எம்சிக்யூ. ஸோ மொத்தம் வந்து 900 வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இ இன்டர்செக்ஷன் எஃப். ஸோ இ இன்டர்செக்ஷன் எஃப் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது வந்து என்னவா இருக்கணும், செலக்டட் கொஷின் வந்து ஈஸியாகவும் இருக்கணும், அதே மாதிரி எம்சிக்யூவாகவும் வந்து இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன வரும், இந்த பார்ட்டு மட்டும்தான் வந்து வரும், ஈஸியாகவும் இருக்கணும் எம்சிக்யூவாகவும் இருக்கணும் அப்படின்னா 500 மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி அன் ஈஸி கொஷின் கிவன் தட் இட் இஸ் அ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கிவன் எஃப் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், விச் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வேணும். நம்ம வெறுமே இ இன்டர்செக்ஷன் எஃப் 500ன்னு வந்து எழுதியிருக்கோம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பை என் ஆஃப் எஸ். அதாவது 500, என் ஆஃப் எஸ் வந்து என்னது 1400 வந்துடும். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் வந்து என்னது, probability of f is equal to n of f by n of s. So இங்க வந்து n of f வந்து என்னது 900 by 1400 வந்து வரும். அண்ட் இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு 500 by 1400 by probability of f வந்து 900 by 1400. So 500 by 1400 into 1400 by 900. So 1400 cancel ஆயிடும். இங்க 2 0, இந்த 2 0 cancel ஆயிடும். It will be 5 by 9. இதான் வந்து ஆன்சர் for 13th question. இப்போ next வந்து நம்ம question number 14 வந்து பார்க்கலாம். So 14th question, given that two numbers appearing on throwing two dice are different அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சம். அதாவது எப்பவுமே வந்து நம்மளுக்கு என்ன தருவாங்க, நம்மளுக்கு இ வந்து கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறமா தான் கண்டிஷனை வந்து சொல்லுவாங்களே. இங்கே ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, given that two numbers appearing on throwing two dice, அதாவது 2 டைஸ் நான் த்ரோ பண்ணுறேன், அது த்ரோ பண்ணும் போது எனக்கு வரக்கூடிய அந்த 2 நம்பருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேம் நம்பர் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆன் த டை இஸ் 4. அதே மாதிரி என்னவா இருக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னது, அந்த 2 டைஸ் த்ரோ பண்ணும் போது அதோட ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 4 வரணும். given that அந்த வரக்கூடிய அந்த 2 நம்பருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுதான் வந்து கண்டிஷன். ஸோ n ஆஃப் எஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும், இட் இஸ் 36. இப்போ நெக்ஸ்ட் இ வந்து என்னன்னு வந்து எழுதிக்கலாம். இ வந்து சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆன் த டை இஸ் 4 அண்ட் எஃப் வந்து என்னன்னு எழுதிக்கலாம். அண்ட் 2 numbers appearing
on the dice are different. Numbers appearing on the dice are different. ஸோ ஈக்கு நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் வரும் எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம். சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆன் த டைஸ் இஸ் 4 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வரக்கூடியது வந்து 1,3 வரும், 1,3, 2,2 வரும் அண்ட் 3,1 வரும். ஸோ இது மட்டும் தான் வந்து வரும் 1,3, 2,2 அதுக்கப்புறமா 3,1 இது மட்டும் இந்த இது ஃபுல்லாக வரும். ஸோ n ஆஃப் e வந்து என்னது 3 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் e வந்து என்னன்னு பார்த்துடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் e ஈக்குவல் டு n ஆஃப் e பை n ஆஃப் s, தட் இஸ் 3/36. நெக்ஸ்ட் வந்து எஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் அப்பியரிங் ஆன் த டைஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதாவது ரெண்டு டைஸ் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2 நம்பருமே வந்து வேற வேற இருக்கணும், சேமாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே சாம்பிள் ஸ்பேஸை பார்த்தோம்னா ஸோ சேமாக இருக்கிற மாதிரி எதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 1,1, 2,2, 3,3, 4,4 அண்ட் 5,5, 6,6 இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சேமாக இருக்கு. ஸோ அப்போ இதை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 2 நம்பர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், த ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் -1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ எஃப் வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்னா, ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஸ்பேஸ் -1,1, 2,2, 3,3, 4,4, 5,5 and 6,6. ஏன்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து இருக்கணும், இது இருக்கக்கூடாது. ஸோ அப்போது n ஆஃப் எஃப் வில் பி n ஆஃப் எஸ் மைனஸ் இங்கே வந்து என்ன இருக்குது 1, 2, 3, 4, 5, 6. n ஆஃப் எஸ் வந்து என்னது 36 minus 6 which is 30. So probability of f will be n of s by n of by n of s. So probability of f வந்து n of f by n of s, so which is 30/36. இப்போ நெக்ஸ்ட் e இன்டர்செக்ஷன் f வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஈக்கும் எஃப்க்கும் வந்து இன்டர்செக்ஷன், அதாவது அது 4ஆகவும் இருக்கணும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பராகவும் வந்து இருக்கணும். அப்படின்னா 1,3 and 3,1 இது ரெண்டும் மட்டும்தான் வந்து வரும். ஸோ n of e intersection f will be 2. So probability of e intersection f will be n of e intersection f by n of s, which is 2/36. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், நான் சிம்பிளிஃபை பண்ணலை, ஏன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கிவன் எஃப் இஸ் ஈக்குவல் டு probability of e intersection f by probability of f. So e intersection f 2/36 by probability of f வந்து 30/36 வந்து வரும். ஸோ இப்போ இதை இந்த நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ 2/36 into 36/30 வரும். 36 கேன்சல், 1 டைம், இது 15 டைம்ஸ் வந்து வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1/15. அண்ட் இதான் வந்து 14th கொஷினோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 15 வந்து பார்க்கலாம். 15th கொஷின் வந்து பார்க்கலாம். கன்சிடர் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த்ரோயிங் அ டை இஃப் அ மல்டிபிள் ஆஃப் 3 கம்ஸ் அப், த்ரோ த டை அகெயின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டைஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வரும், ஒரு டை த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டை த்ரோ பண்ணுறோம் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3 வந்துச்சுன்னா அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸில் 3 இல்லைன்னா 6, 3 and 6 வந்துச்சுன்னா த்ரோ த டை அகெயின் அண்ட் இஃப் எனி அதர் நம்பர் கம்ஸ் டாஸ் அ காயின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டை வந்து த்ரோ பண்ணுறோம். ஸோ டை இஸ் த்ரோன். அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வரும், நம்மளுக்கு இட் வில் பி 1, 2, 3, 4, 5 and 6.
அண்ட் இப்போ வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 3 வந்துச்சுன்னா த்ரோ த டை அகெயின், டை த்ரோன். ஸோ அப்போ திருப்பியுமே நம்மளுக்கு 1 2 3 4 5 and 6 வந்துடும். எனி அதர் நம்பர் வந்துச்சு அப்படின்னா காயின் வந்து டாஸ் பண்ணுறோம். ஸோ ஹெச் டி, அதாவது ஹெட்டு டெய்ல், அதே மாதிரி தான் ஹெட்டு டெய்ல். ஸோ ஹெட்டு டெய்ல், ஹெட் அண்ட் டெய்ல். இங்கே வந்து திருப்பியுமே நம்மளுக்கு வந்து என்ன வரும், இது வந்து மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ அப்போ நம்மளுக்கு டை தான் த்ரோ பண்ணுறோம் திருப்பி. ஸோ 1 2 அப் டு 6 வரைக்கும். ஸோ இதை வந்து சாம்பிள் ஸ்பேஸில் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஹெச், 1, டி, அப்புறம் 2, ஹெச், 2, டி வந்துடும். இப்போ மல்டிபிள் ஆஃப் 3 வரும்போது 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6 வந்துடும். 4, ஹெச் வரும், 4, டி வரும். அடுத்தது வந்து 5, ஹெச், 5, டி, 6 அடுத்தது வந்து 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5 and 6, 6. ஸோ சாம்பிள் ஸ்பேஸோட எலமெண்ட்ஸ் வந்து தான். ஸோ என் ஆஃப் எஸ் வில் பி ஈக்குவல் டு 20 வரும். ஸோ இ வந்து நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா இது வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிறது எழுதியாச்சு. ஃபைண்ட் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் த காயின் ஷோஸ் அ டெய்ல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா வந்து இங்கே என்னது, இ வந்து என்னது, த காயின் ஷோஸ் அ டெய்ல். அப்போ ஈயோட எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வரும், 1, டி வரும், 2, டி வரும், 4, டி, 5, டி அண்ட் 6 வந்து நம்மளுக்கு வராது. ஸோ அவ்வளோதான். 1 2 3 4. ஸோ n of e is 4 and p of e will be n of e by n of s, that is 4 by 20. இப்போ நெக்ஸ்ட்டு எஃபோட எலமெண்ட்ஸ்லாம் வந்து எழுதிக்கலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், given that at least one die shows a 3 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமமாக வந்து ஒரு 3ஆவது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த டைன்னு எந்த இடத்துலன்னு சொல்லலை, பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒன் டை ஷோஸ் அ 3 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து எடுத்து எழுதணும் அப்படின்னா 3, 1 வரும், 3, 2, 3, 3 வரும், 3, 4, 3, 5 and 3, 6 வரும். 6ல் வந்து 6, 1 மட்டும்தான் வந்து வரும். ஸோ n of f will be 1 2 3 4 5 6 7. Probability of f will be 7 by 20. இப்போ e intersection f வந்து பண்ணுறோம். அதோட எலமெண்ட்ஸ் வந்து இங்கே என்ன வரும், e intersection f வந்து நல் செட். ஏன்னா ரெண்டுத்துக்குமே எஃப், ஈக்கும் எஃப்க்கும் காமனாக எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் n of e intersection f is 0. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் e intersection f is 0 by 20 which is 0. ஸோ இப்போ இங்கே வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கிவன் எஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் விச் இஸ் 0 பை எஃப் வந்து என்னது 7 by 20. ஸோ விச் இஸ் 0. ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 15th question. நெக்ஸ்ட் வந்து நம்ம question number 16 பார்க்கலாம். In each of the exercises 16 and 17 choose the correct answer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If P of A is 1 by 2, B வந்து கொடுத்துட்டாங்க. P of A given B வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. P of A given B எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P of A intersection B by P of B வந்து நம்மளுக்கு வரும். P of A given B வந்து நம்மளுக்கு தெரியாதா, கண்டுபிடிக்கணும். இங்கே P of B வந்து 0. So which is not defined. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 17th கொஷின் பார்க்கலாம். ஸோ இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈவன் சச் தட் பி ஆஃப் ஏ கிவன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் பி கிவன் ஏ தென் அப்படின்னு வந்து கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில், ஏ கிவன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து வரும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் வாட், இங்கே வந்து பி இன்டர்செக்ஷன் ஏவும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் சேம் தான். ஏன்னா எலமெண்ட்ஸ் காமன் அண்ட் போத் ஏ அண்ட் பி தான் எழுத போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ அப்போ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து வரும். ஸோ இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இல்லாட்டினா டிவைட் பை பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு என்னவாயிடும், டிவைட் பை பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதெல்லாம் தேவையில்லை, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சில பேருக்கு வந்து அது புரியல, அதனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஆகிடும் நம்மளுக்கு, இங்கே பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை P of B into P of A intersection B. இந்த ஸ்டெப்பெல்லாம் போட தேவையில்லை, இது எம்சிக்யூ தான். பட் ஆனால் உங்களுக்கு இது மாதிரி எதனா 2 மார்க்கில் எதனா கேட்டாங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ P of A intersection B by P of A into P of A intersection B. இங்கேயே நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்னா 1 by P of B is equal to 1 by P of A, which implies that P of B is equal to P of A அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் அப்படின்றதும் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 13.2 எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.